கிறிஸ்தவ தேவாலயத்தில் போதகர் செய்தி கொடுத்து கொண்டிருந்த வேளையில் திடீரென்று தேவாலயத்திற்கு முன்பாக வந்த நபர் தன் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் போதகரை சுட முற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் நார்த் பேட்ராக் என்ற பகுதியில் கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இயங்கி வருகிறது. இந்த தேவாலயத்தில் கிளென் ஜெர்மனி என்பவர் போதகராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேவாலயத்தில் வழக்கம் போல் ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆராதனை பகுதி முடிந்து போதகர் தேவாலயத்தில் செய்தி கொடுத்துக் கொண்டிருந்தார். அந்த வேளையில் திடீரென்று போதகருக்கு முன்பாக வந்து நின்ற நபர் ஒருவர் தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியால் போதகரை சுட முற்பட்டார். எதிர்பாராத விதமாக அந்த நபர் கொண்டு வந்திருந்த துப்பாக்கி செயலிழந்தது. இதனால் போதகரின் உயிர் காப்பாற்றப்பட்டது. இதனை பார்த்த திருச்சபையில் உள்ள நபர் ஒருவர் உடனடியாக ஓடி வந்து துப்பாக்கியால் சுட முற்பட்ட நபரை தடுத்து நிறுத்தினார். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த போதகர் தேவன் என்னை காப்பாற்றினார் என்று கண்ணீர் மல்க தெரிவித்தார். Why he want to come and pull a gun and if not be for God, and I'm so grateful. போதகரை துப்பாக்கியால் சுட வந்த போதிலும் அந்த துப்பாக்கியை செயலிழக்க செய்து தேவன் போதகரை காப்பாற்றினார் என்று பலரும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்த வண்ணம் உள்ளனர். நமக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் தேவன் நம்மை பத்திரமாக பாதுகாப்பார் என்பதற்கு இந்த காணொலியே மிக சிறந்த உதாரணம். இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.